வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் கிசானுடைய 24வது தவணை தொகை எப்போது வெளியாகும் அப்படின்ற ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியை மத்திய அரசு வழங்கிருக்கு. பிஎம் கிசான் தற்பொழுது 24வது தவணையை வழங்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் 24வது தவணை எந்த மாதத்தில் வழங்கப்படும் என்பதுதான் கேள்வி. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம் வாங்க. 24ஆம் தேதி எந்த மாதத்தில் வழங்க போகிறோம் அப்படி பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். மத்திய அரசின் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா மிகவும் பிரபலமான ஒரு திட்டம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இது மத்திய அரசுடைய மிக பிரபலமான ஒரு திட்டத்தில் இது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து இந்த திட்டத்தில் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்காங்க, விவசாயிகளுக்கு என்ன மகிழ்ச்சியான செய்திகளை அரசு வெளியிடுறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ இந்த நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு நிதி அளிக்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 3 முறை தலா 2000 வழங்கும் நடைமுறை உள்ளது. இதுவரை 23 தவணைகள் வழங்கப்பட்டு விட்டன. தற்போது 24வது தவணையை வழங்கும் நேரம் வந்துள்ளது. ஆனால் 24வது தவணை எந்த மாதத்தில் வழங்கப்படும் அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். 2000 வழங்கும் நடைமுறை உள்ளது. இதுவரை மொத்தம் 23 தவணைகள் போனதுனால 24வது தவணையை வழங்கும் நேரம் வந்தாச்சு. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை தவணைகள் இது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா 23 தவணைகள். 23வது தவணை 2026 ஜூன் 20 அன்று வழங்கப்பட்டது. 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இந்த தவணையை பலன்களை பெற்றிருக்காங்க. 24வது தவணை தொகை இந்த ஆகஸ்ட் மாதம் இறுதியில் இல்லைன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளார வெளியாகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தயாராகிக்கோங்க மக்களே. அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே இந்த ஆகஸ்ட் இறுதி இல்லை செப்டம்பர் இறுதி முதல் 15க்குள்ளே வந்துடும். உதாரணமாக பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் ஒவ்வொரு தவணையும் பொதுவாக சுமார் 4 மாத இடைவெளியில் விடுவிக்கப்படுகிறது. ஜூன் மாதத்தில் 23வது தவணை வழங்கப்பட்டதால் அதை கணக்கீட்டின்படி 4 மாதம் காலம் அக்டோபர் மாதத்தில் நிறைவடையுது. ஸோ அதனால் இப்போ செப்டம்பர்லேயே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் குறிப்பிட்ட தேதி இன்னும் அரசாங்கத்து அறிவிப்பு வரவில்லை என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் தவணைகளை பிரதமர் நரேந்திர மோடியே வெளியிட்டார். இந்த திட்டத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்குமா? தற்பொழுதைய நிலையை சரிபார்த்து கொள்ளுங்கள். பிஎம் கிசான் இணையதளத்திற்கு செல்லவும். முதலில் பிஎம் கிசானுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தை செக் பண்ணுங்கள். நோ யுவர் ஸ்டேட்டஸ் அப்படின்றத செக் பண்ணி வச்சுக்கோங்க. அது அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்கள் நிலையை அறிந்து கிளிக் செஞ்சுட்டு உங்களுக்கு ஃபார்மர் கார்னர் பகுதிக்கு சென்று நோ யுவர் ஸ்டேட்டஸ் விருப்பத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் பதிவெண்ணை உள்ளிட்டு பதிவின் நினைவில் இல்லைன்னா உங்கள் மொபைல் எண்ணை பயன்படுத்தி அதை நீங்கள் ஓடிபி கேப்சா உள்ளிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் தவணை மற்றும் கட்டணம் தொடர்பான முழு விவரங்களும் திரையில் காட்டப்படும். தவணை நிலையை சரிபார்க்கும். முந்தைய தவணை எப்பொழுது பெறப்பட்டது, கட்டணம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதா மற்றும் ஏதேனும் சிக்கல்கள் இருக்கா, குறைபாடுகள் உள்ளன என்பதை எல்லாமே இங்கே சரி பார்த்துக்கலாம். இதோ விவரங்களை கிசான் மொபைல் செயலி மூலமாகவும் பார்த்துக்கொள்ளலாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க இந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை தொகை முடிந்த ஒரு சில மாதங்களிலே 24வது தவணை தொகைக்கான அறிவிப்புகள் அனைத்துமே வந்தாச்சு மக்களே. ஸோ தயாராகிக்கோங்க. பிஎம் கிசானுடைய 24வது தவணை தொகை இந்த ஆகஸ்ட் இறுதியில் உங்களுடைய கணக்கில் 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.